வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஏன்னா இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுக்கிற வீடியோ, ஆனால் அது என்னைக்கு அப்லோட் ஆகுது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு காலையில் பொங்கல் அன்னைக்கு காலையில் தான் வந்து இறங்கினேன். நான் மட்டும்தான் வந்திருக்கேன். வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து அவரும் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டிங்க இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு. பட் இல்லை, அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. நான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஷார்ட் விசிட் தான் இது. நான் இந்தா போயிட்டுருக்கேன் எங்கள் பின்னாடி. ஹாய் சொல்லுடி. ஓகே, என்னோட தங்கச்சி இந்த பக்கம் தங்கச்சி பாப்பா இருக்கா. அச்சு குட்டி தான் வந்து டிரைவிங்கு. ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்பாடி. ஸோ அம்மா வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும் நேற்றுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் லேண்ட் ஆகி வீட்டுக்கு வந்தது 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ரெடி ஆகி கிளம்பணும். ஸோ வழியில் ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம், டிஃபன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடே பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப ஹாப்பி உங்களோட வந்து இந்த பொங்கல் வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறதுல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அச்சு, நீ இது வரைக்கும் பொங்கல் பார்த்திருக்கியடா? ஒரே ஒரு முறை தான் பார்த்திருக்கேன். அஸ்வின் ஒரே ஒரு முறை தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷனை பார்த்திருக்கான். எந்த இயர்லடா? ஐ கெஸ் 2013 என்னமோ சம்திங். ஏன்னா ஈஃபியாவில் படிக்கும்போது தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, அதே நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, 2013 ஒரு வாட்டி பொங்கல் அட்டன் பண்ணியிருக்கான். அதோட அஸ்வின் வந்து வரவே இல்லை. ஸோ இப்போதான் வரான். இந்த முறையும் செலிப்ரேஷன்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஊரில் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனிவேஸ் பொங்கல் தானே. ஓகே சரிடா, பார்ப்போம். ஓகே, அப்படியே வாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஹோட்டல் கிடைக்காம தள்ளுவண்டி கடை தானே வச்சுருக்கு. ஆமாம், அபுதாபிலையும் தள்ளுவண்டியில் சாப்பிட்றீங்க, இங்கேயும் தள்ளுவண்டியிலையும் சாப்பிட்றீங்க. இல்லை, அழகாக 2 கருத்து வந்து சாப்பாடு செம்மையாக இருக்குடா. பசிக்கு தேவாமிரதமாக இருக்கு. செம்ம. பேசுறது நீங்கள் தானே, இவன் முந்திக்கிறான். வழியெல்லாம் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆரம்பித்து மைக் பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு வழியாக எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு நீந்தி நாங்கள் வீடு வந்து சேர்ந்து விட்டோம். நம்ம ஒரு 11 மணி கிளம்பியிருப்போம். அடி 11 மணி கிளம்பி நாங்கள் வந்து சில ஒரு 2:30 மணி இருந்திருக்கோம். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா எங்கள் மாதாஜியே சமைச்சு முடிச்சிட்டாங்க. முன்னாடி சமைச்சிருந்தாங்க முருங்கைக்காய் சாம்பார், மொச்சக்காய், பூசணிக்காய், கீரை பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வடை, பாயாசம். வடையில 2 வகை வடை. அது பாயாசம் மட்டும் சொல்லிடாதீங்கம்மா, அது போந்து. போந்து இல்ல, கோந்து. கோந்து. அந்த கோந்த மட்டும் கூட 2 போஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 2 பேரும் செவுத்துல போய் போஸ்டரே அடிச்சுட்டு வந்துட்டு ஒட்டி தள்ளிட்டு இருப்போம். பொங்கலுக்கு காலையிலே பாயாசம் செஞ்சு வச்சுட்டு நாங்க வரதுக்குள்ள அது கோந்தா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை ஆல்டர் பண்ணிட்டோமா இல்லையா? அது ஓகே. அம்மா நீ பின்னாடி இருந்து சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காதமா, நாங்க இங்க ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இதுதான் பூசணிக்காய் பொரியல். அதுக்காக உருளைக்கிழங்கு விட்டுட்டோண்டி லாவன். நம்ம உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சாம்பார், 2 வடை, மெது வடை. ஆக்சுவலா எங்க அம்மாவுக்கு வடை சுடுறது அப்படிங்கறது வந்து இந்த வாயிலே வடை சுடுறேன்னு வாங்கல, அதை விட ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க. வடை சுடுவாங்க. கீரை கூட விட்டுட்டோம் பேரு. கீரை நான் சொன்னேன்டி. இதுதான் வந்து சமையல். சாரி, படையல்னு வந்துருச்சு. சமையல். ஆமா, படையல் முடிச்சு சமையல் சாப்பிடுறோம். ஆமா, நான் தான் எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு பொறுப்பா பெரிய பொண்ணாச்சே, அதனால வந்துட்டு எல்லாருக்கும் வச்சு கொடுத்து பாரு. சாமான்லாம் கழுவி போட்டேன்லாம். அவன் எவ்வளோ ஐட்டம் சமைச்சு வச்சிருந்தாங்களோ அவ்வளோ ஈக்குவலா சாமா விழுந்திருந்து. ஒரு சிங்க் சாமா இருக்குமாடி.
ஒரு சிங்க் சாமான் இருந்துச்சு, ஆனா நீ எதுக்காக கழுவுன? மம்மிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கழுவுனேன். அது மட்டுமா பண்ண? வீடியோக்காக சில பல வேலைகளையும் பண்ண. இத பாரு, வீடியோ எடுத்தோங்கிறது இங்க உண்மைதான். பாருங்க ஆனா மக்களே, அவ கழுவும் போதே அந்த நான் நெயில்ஸ் பண்ணிருக்கேன், இத நான் என்ன பண்ணிருக்கேன். சொன்னேன்னா, நான் நெயில்ஸ் ஆர்ட்லாம் பண்ணியிருக்கேன். என்னை இப்படி சாமான் கழுவ விடுறீங்களே, இதெல்லாம் போயிராதா? ஆனா வைக்கும் போதே அந்த சிஸ்டர் கேட்டாங்க, அக்கா இது வந்து ஒரு 15 நாள் தாங்கும்க்கா, நீங்க தண்ணியில கை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீ இதை பத்தியா அதை பார், எவ்வளோ அழகா வச்சுட்டு வந்தேன். என்னை தண்ணியில ஊற வச்சுட்டுடி கையை. எங்க வீட்டுக்காரா இருந்தா முட்டையெல்லாம் உரிச்சு கொடுப்பாரு, சாமான்லாம் கழுவாரு, துணிலாம் மடிப்பாரு, இங்க தெரியுமா? தாய்க்கு வேலை செய்யறேன்னு இதனை வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ற. இல்ல ஆக்சுவலா எங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாவே கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க. அதனால அவங்க டிராவலிங்கும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால நாங்களே கிளம்பி வந்துட்டோம். அவங்கள சரி பார்த்துட்டு பொங்கலும் செலிப்ரேட் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு. அதனால இந்த ஒரு நாள் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, அந்த பொங்கல் இந்த ஒரு நாள் தான் நீங்க பிரியா வேலை செஞ்சு பார்க்க அப்படிலாம் நான் சொன்னேன். அந்த ஒரு நாள் தான் மம்மி சமைச்சாங்க, அதுக்கப்புறம் நம்ம தானே சமைச்சோம். ஆமா. அன்னைக்கு நைட்ல இருந்து நாங்க 2 பேர் தான் மாறி மாறி சமைச்சிட்டு இருக்கோம். சாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு ரொம்ப மாசம் கழிச்சு 3 பேரும் மும்மூர்த்திகளும் ஒண்ணு சேர்ந்ததுனால ஆக்சுவலா நாங்க நிறைய காசிப்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸ்ருத்திகா ஸ்டைல்ல விஷயத்தெல்லாம் இப்ப பேசிட்டு இருந்தோம். ஸ்ருத்திகா ஸ்டைல்ல சொல்லணும்னா ஊர் கதை, ஊராமுட்டு கதை அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அவன் என்ன பண்ணா தெரியுமா, இவன் இந்த வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க என்னைய கூப்பிடல, இந்த ஃபங்க்ஷன்ல இவங்க என்னைய கூப்பிடல, இவ போன் பண்ணா அவ போன் பண்ணா, இந்த மாதிரி எல்லா கதையும் இந்த குண்டானை எப்படி தேய்ச்சி தேய்ச்சி கழுவி ஊத்துவாங்களோ அந்த மாதிரி கழுவி ஊத்தியாச்சு. என்ன சிம்ரன் இதெல்லாம், என் குடும்பத்தை அவன் கேவலமா பேசுறதும் அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுறதும் எங்க வாடிக்கையா போச்சு. ஐயோ வெளியே வந்து சொல்லிட்டோண்டி. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு ஆக்சுவலா. இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் கேதரிங்ஸ் எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கும். சாமான் கழுவுற இடம் தான் ஆக்சுவலா மேக்ஸிமம் நாங்க காசிப் பேசுற இடம். கரெக்ட் அடி. உன் வீட்டுல வந்தாலும் நான் அதான் பண்ணுவேன், என் வீட்டுல வந்தாலும் இட்லி நைட்டு டின்னரும் நான் தான் பண்ணேன். ஓகே வாடி லாவன். ஓகே. மதுரை ஸ்டைல் ரோட்டு கடை தண்ணி சட்னி. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி காட்டுங்க. இன்னும் கூட கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றணும். திஸ் இஸ் தாளிச்ச இட்லி. ஓகே. அச்சுக்கு தோசை, மதியானம் வச்ச சாம்பார் இருக்கு, அப்புறம் வந்து பாயசம் இருக்கு, வடை இருக்கு, சோறு இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, வெந்தயக்கீரை, கீரை இருக்கு. ஆனா நைட்டு கீரை சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் வச்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சு குட் நைட் போட போறோம். முடிஞ்சது. இன்னைக்கு மாட்டு பொங்கல். ஸோ இன்னைக்கு டே 2 மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீயும் சொல்றீ. மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அஸ்வினா இருந்தானா மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அப்படின்னு காலையிலே எனக்கு விஷ் பண்ணிட்டான். எனக்கும் விஷ் பண்ணான். வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் விஷ் பண்ணிட்டு சினிமாக்கு கிளம்பி போயிருக்கான். முடிஞ்சுது. இன்னைக்கு வந்து எங்களுக்கு தடபுடல் சமையல். நம்ம என்னடி சமைச்சோம் இன்னைக்கு? பிரியாணி செஞ்சோம், மட்டன் சுக்கா பண்ணோம், மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, குழம்பு கூழா மாத்தினோம். அந்த அளவுக்கு வந்து காலையில இருந்து ஒரே இதுவா போயிட்டு இருந்துச்சு. அதை நாங்க ஷார்ட்ஸா கூட அப்லோட் பண்ணியிருந்தோம். எல்லாமே முடிஞ்சுது. இப்ப சிவி சிங்காரிச்சு உட்காந்து நாங்க ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு கிளம்ப வேண்டிதான். இவ வந்து தாலி கயிறெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதனால் அதெல்லாம் மாற்றி முடிச்சுட்டு அப்படியே முடிச்சிட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ மீண்டும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சென்னையில் மீட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பொங்கல் சூப்பராக இருந்தது. எப்படி இந்த விலாக் உங்களுக்கு பொங்கல் கழிச்சு தான் வரும். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் வேறு ஒய்ஃபை இல்லை. அதனால் நான் என்ன பண்ணணும்னா சென்னை வீட்டுக்கு போயிட்டு தான் நான் அப்லோட் பண்ணணும். ஏன்னா எங்கள் டேட்டா பேக்கேஜ் டர் ஆகுது, பத்த மாட்டேங்குது. டேட்டா திருடின்னு எனக்கு பேரே வச்சுருவாங்க போல இந்த வீட்டில். ஓகேங்க, எனிவே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் லவன். see you, bye bye, டாட்டா, டேக் கேர். ஒன்றா சொல்லணும், சரியா? ஓகே, see you, bye bye, டாட்டா, டேக் கேர்.